ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மூலமாக நாம் 5 டென்சஸ் கற்றுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத தமிழில் பார்த்துடலாம் வாங்க. அதாவது, விமல் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான். அவன் நன்றாக படிக்கும் மாணவன். ஆனால் அவனுக்கு ஆங்கிலம் மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு நாள் அவன் தனது அத்தையிடம் ஆங்கிலம் பேச என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவனது அத்தை, தினமும் சில நிமிடங்கள் ஆங்கிலத்தில் பேசி பயிற்சி செய் என்று சொன்னார்கள். விமல் தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொண்டான். அவன் தினமும் 15 நிமிடங்கள் எளிய பாடங்களை படித்தான். சில மாதங்கள் கழித்து அவன் சரளமாக ஆங்கிலம் பேச ஆரம்பித்தான். இப்பொழுது அவன் ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செய்கிறான். அவனது முயற்சியும் தொடர் பயிற்சியும் அவனுக்கு வெற்றியடைய உதவியது. தொடர்ந்து பயிற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு விமல் ஒரு உதாரணம். ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் ஸ்டோரியை நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? விமல் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். வாழ்ந்து வந்தான் அல்லது வசித்து வந்தான், எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விமல் வாழ்ந்து வந்தான். இது எப்படி சொல்றது? விமல் லிவ்டு அப்படின்னு சொல்லணும். விமல் லிவ்டு அப்படின்னா விமல் வாழ்ந்து வந்தான் அல்லது வசித்து வந்தான். எங்கே? ஒரு கிராமத்தில். அப்போ இன் ஏ வில்லேஜ். அப்போ விமல் லிவ்டு இன் ஏ வில்லேஜ் அப்படின்னா விமல் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அவன் நன்றாக படிக்கும் மாணவனாக இருந்தான். ஃபர்ஸ்ட் அவன் இருந்தான். இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது? அவன் இருந்தான். ஹீ வாஸ் அப்படின்னு சொல்லணும். ஹீ வாஸ் அப்படின்னா அவன் இருந்தான். எப்படி இருந்தான்? நன்றாக படிக்கும் மாணவனாக. அப்போ ஏ குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஹி வாஸ் ஏ குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவன் நன்றாக படிக்கும் மாணவனாக இருந்தான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க என்ன சென்டென்ஸ்? அவனுக்கு ஆங்கிலம் மிகவும் கடினமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆங்கிலம் இருந்தது. இது எப்படி சொல்றது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இங்கிலீஷ் வாஸ் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷ் வாஸ் அப்படின்னா இங்கிலீஷ் இருந்தது. எப்படி? மிகவும் கடினமாக. அப்போ வெரி டிஃபிகல்ட். மிகவும் கடினமாக அப்படின்னா வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லணும். யாருக்கு? விமலுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்ல பாருங்க அவனுக்கு. அப்போ அவனுக்கு அப்படிங்கறது எப்படி சொல்லணும்? ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லணும். ஃபார் ஹிம் அப்படின்னா அவனுக்கு அப்படிங்கிற மீனிங். அப்போ இங்கிலீஷ் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் அப்படின்னா அவனுக்கு ஆங்கிலம் மிகவும் கடினமாக இருந்தது அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ஒரு நாள் விமல் தனது அத்தையிடம் ஆங்கிலம் பேச என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த சென்டென்ஸ்ல 2 சென்டென்சஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு நாள் விமல் தனது அத்தையிடம் கேட்டான். இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் மேக் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு நாள், அது எப்படி சொல்லணும்? ஒன் டே அப்படின்னு சொல்லணும். அடுத்து விமல் கேட்டான். இது எப்படி சொல்றது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். விமல் கேட்டான் அப்படின்னா விமல் ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லணும். விமல் ஆஸ்க்டு அப்படின்னா விமல் கேட்டான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, யாரிடம்? தனது அத்தையிடம். அப்போ தனது அத்தையிடம் அதை எப்படி சொல்லணும்? ஹிஸ் ஆண்ட் அப்படின்னு சொல்லணும். ஹிஸ் ஆண்ட் அப்படின்னா அவனுடைய அத்தையிடம் அப்படிங்கிற மீனிங். அப்போ ஒன்றே விமல் ஆஸ்க்டு ஹிஸ் ஆண்ட் அப்படின்னா ஒரு நாள் விமல் தனது அத்தையிடம் கேட்டான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்ல செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னு பாருங்க. அதாவது ஆங்கிலம் பேச என்ன செய்ய வேண்டும் என்று. சரிங்களா? ஆங்கிலம் பேச என்ன செய்ய வேண்டும் என்று. இதை இப்போ இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அந்த சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல பாருங்க என்று அப்படின்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா கன்ஜங்ஷன். அதாவது 2 சென்டென்சஸை இணைக்கக்கூடிய வேர்டு தான் அந்த என்று அப்படிங்கிறது. அதுக்கு பேர் என்ன? கன்ஜங்ஷன். அப்போ என்று அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கிலீஷ்ல என்ன வேர்டு பயன்படுத்தோம் அப்படின்னா தட் அப்படிங்கிறது பயன்படுத்துவோம். சரிங்களா? தட் அப்படிங்கிறது என்னது? ஒரு கன்ஜங்ஷன். அதாவது 2 சென்டென்சஸை இணைக்கக்கூடியது. எழுதும் பொழுது நம்ம தட் பயன்படுத்த மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு கமா போட்டு கீழே கமா மேலே அபாஸ்ட்ரபி பயன்படுத்துவோம். சரிங்களா? எழுதும் பொழுது இந்த மாதிரி பயன்படுத்துவோம். பேசும் பொழுது தட் அப்படிங்கிற வேர்டு நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல பாருங்க ஆங்கிலம் பேச என்ன செய்ய வேண்டும். இதை இங்கிலீஷ்ல இப்ப சொல்லணும். எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும் அதை தான் சொல்லணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? அப்போ இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு சொல்லணும். வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மீனிங். என்ன பண்ண என்ன செய்ய வேண்டும்? ஆங்கிலம் பேச. அப்போ ஆங்கிலம் பேச இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? அப்போ டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லணும். டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா ஆங்கிலம் பேச அப்படிங்கிற மீனிங். அப்போ வாட் ஷுட் ஐ டூ டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா மீனிங் நான் ஆங்கிலம் பேச என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவனது அத்தை தினமும் சில நிமிடங்கள் பயிற்சி செய் என்று சொன்னார்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்
அவனது அத்தை சொன்னார்கள். இதை எப்படி சொல்றது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல அவனது அத்தை சொன்னார்கள். அப்போ ஹிஸ் ஆண்ட் செட் அப்படின்னு சொல்லணும். ஹிஸ் ஆண்ட் செட் அப்படின்னா அவனது அத்தை சொன்னார்கள். என்ன செய்ய சொன்னார்கள்? தினமும் சில நிமிடங்கள் பயிற்சி செய் என்று சொன்னார்கள். ஓகே, இந்த சென்டென்ஸ்ல வந்து லாஸ்ட்ல பாருங்க சொன்னார்கள் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி லாஸ்ட்ல பாருங்க லாஸ்ட்க்கு முந்தின வேர்டு என்று அப்படின்னு இருக்கும். அதுதான் என்னது? கன்ஜங்ஷன். அப்போ இந்த என்று அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன பயன்படுத்துவோம்? தட் அப்படிங்கிறது பயன்படுத்துவோம் பேசும் பொழுது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன? தினமும் சில நிமிடங்கள் பயிற்சி செய். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஒரே சென்டென்ஸா சொல்லணும். தினமும் சில நிமிடங்கள் பயிற்சி செய். இது எப்படி சொல்லணும்? அதாவது ப்ராக்டிஸ் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லணும். ப்ராக்டிஸ் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ் எவ்ரிடே அப்படின்னா தினமும் சில நிமிடங்கள் பயிற்சி செய் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இது வந்து பேசும் பொழுது பயன்படுத்துவோம். எழுதும் பொழுது எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, அதாவது his aunt said அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அப்படின்னு எழுதிட்டு இந்த that அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா, கீழே வந்து கமாவும் மேலே வந்து அபாஸ்ட்ரஃபியும் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? அதாவது his aunt said ப்ராக்டிஸ் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ் எவ்ரிடே. இந்த மாதிரி நம்ம எழுதும் பொழுது பயன்படுத்துவோம். பேசும் பொழுது நம்ம மேலே சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துவோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தமிழ்ல விமல் தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொண்டான். ஃபர்ஸ்ட் வந்து விமல் ஊக்கப்படுத்தி கொண்டான். இது எப்படி சொல்றது? விமல் மோட்டிவேட்டட் அப்படின்னு சொல்லணும். விமல் மோட்டிவேட்டட் அப்படின்னா விமல் ஊக்கப்படுத்தி கொண்டான். எப்படி? தன்னைத்தானே. அப்போ தன்னைத்தானே அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல? அப்போ ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். விமல் மோட்டிவேட்டட் ஹிம்செல்ஃப் அப்படின்னா என்ன மீனிங்? விமல் தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொண்டான் அப்படிங்கிற மீனிங். அல்லது விமல் என்கரேஜ்டு ஹிம்செல்ஃப் அப்படின்னாலும் விமல் தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொண்டான் அப்படிங்கிற மீனிங் தான். சரிங்களா? அதாவது விமல் என்கரேஜ்டு ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதாவது தமிழ்ல அவன் தினமும் சில வார்த்தைகள் கற்க ஆரம்பித்தான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் ஆரம்பித்தான். இது எப்படி சொல்றது? he started அப்படின்னு சொல்லணும். he started அப்படின்னா அவன் ஆரம்பித்தான். என்ன செய்ய? கற்க. இது வந்து என்னது? இங்கிலீஷ்ல வந்து ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கற்க அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஜெரண்ட்ல இங்கிலீஷ்ல லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ he started learning அப்படின்னா என்ன மீனிங்? அவன் கற்க ஆரம்பித்தான். என்ன கற்க ஆரம்பித்தான்? தினமும் சில வார்த்தைகள். அது எப்படி சொல்றது? தினமும் சில வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து a few words every day அப்படின்னு சொல்லணும். a few words every day அப்படின்னா தினமும் சில வார்த்தைகள் அப்படிங்கிற மீனிங். அப்போ he started learning a few words every day அப்படின்னா என்ன மீனிங்? அவன் தினமும் சில வார்த்தைகள் கற்க ஆரம்பித்தான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தமிழ்ல அவன் தினமும் 15 நிமிடங்கள் எளிய பாடங்களை படித்தான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் படித்தான். இது எப்படி சொல்றது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். எப்படி சொல்றது? he studied அப்படின்னு சொல்லணும். he studied அப்படின்னா அவன் படித்தான். என்ன படித்தான்? எளிய பாடங்களை. இது எப்படி சொல்றது? சிம்பிள் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லணும். சிம்பிள் லெசன்ஸ் அப்படின்னா எளிய பாடங்களை. எவ்வளவு நேரம்? தினமும் 15 நிமிடங்கள். அப்போ ஃபார் 15 மினிட்ஸ் எவ்ரி டே. ஃபார் 15 மினிட்ஸ் எவ்ரி டே அப்படின்னா என்ன மீனிங்? தினமும் 15 நிமிடங்கள் அப்படிங்கிற மீனிங். அப்போ he studied simple lessons for 15 minutes every day அப்படின்னா என்ன மீனிங்? அவன் தினமும் 15 நிமிடங்கள் எளிய பாடங்களை படித்தான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சில மாதங்கள் கழித்து அவன் சரளமாக ஆங்கிலம் பேச ஆரம்பித்தான். ஃபர்ஸ்ட் வந்து சில மாதங்கள் கழித்து. இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? a few months later அப்படின்னு சொல்லணும். அல்லது after a few months அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ a few months later அப்படின்னா சில மாதங்கள் கழித்து. அதுக்கடுத்து பாருங்க, அவன் ஆரம்பித்தான். அவன் ஆரம்பித்தான் எப்படி சொல்றது? he began அப்படின்னு சொல்லணும். he began அப்படின்னா அவன் ஆரம்பித்தான். என்ன செய்ய? சரளமாக ஆங்கிலம் பேச. அப்போ சரளமாக ஆங்கிலம் பேச இது எப்படி சொல்றது? ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு சொல்லணும். ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னா சரளமாக ஆங்கிலம் பேச அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தமிழ்ல இப்பொழுது அவன் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செய்கிறான். இது வந்து என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்பொழுது அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? நவ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அவன் வேலை செய்கிறான். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். எப்படி சொல்றது? he is working அப்படின்னு சொல்லணும். he is working அப்படின்னா அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மீனிங். எங்கே? ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில். அப்போ in a MNC அப்படின்னு சொல்லணும். in a MNC அப்படின்னா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் அப்படிங்கிற மீனிங். அப்போ now he is working in a MNC அப்படின்னா இப்பொழுது அவன் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவனது முயற்சியும் தொடர் பயிற்சியும் அவனுக்கு வெற்றியை அடைய உதவியது. ஃபர்ஸ்ட் வந்து
அவனது முயற்சியும் தொடர் பயிற்சியும். இதுதான் சப்ஜெக்ட். சரிங்களா? ஒரே சென்டென்ஸாக சொல்லணும். எப்படி சொல்கிறது? அதாவது his efforts and consistent practice அப்படின்னு சொல்லணும். his efforts and consistent practice அப்படின்னா அவனது முயற்சியும் தொடர் பயிற்சியும் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழில் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதாவது அவனுக்கு வெற்றியை அடைய உதவியது. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு உதவியது. இதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். எப்படி சொல்றது? அவனுக்கு உதவியது, அதாவது ஹெல்ப்டு ஹிம் அப்படின்னு சொல்லணும். ஹெல்ப்டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு உதவியது அப்படிங்கிற மீனிங். என்ன செய்ய உதவியது? வெற்றியை அடைய. அதை எப்படி சொல்றது? அச்சீவ் சக்சஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ his efforts and consistent practice helped him achieve success அப்படின்னு என்ன மீனிங்? அவனது முயற்சியும் தொடர் பயிற்சியும் அவனுக்கு வெற்றியை அடைய உதவியது அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தொடர்ந்து பயிற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தொடர்ந்து பயிற்சி செய்தால் இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? இஃப் யூ ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. அதாவது தொடர்ந்து பயிற்சி செய்தால் இஃப் யூ ப்ராக்டிஸ் ரெகுலர்லி என்ன செய்ய முடியும்? எதையும் சாதிக்க முடியும். அதை எப்படி சொல்றது? எனிதிங் கேன் பி அச்சீவ்டு. எனிதிங் கேன் பி அச்சீவ்டு அப்படின்னா எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மீனிங். அப்போ இஃப் யூ ப்ராக்டிஸ் ரெகுலர்லி எனிதிங் கேன் பி அச்சீவ்டு அப்படின்னா என்ன மீனிங்? தொடர்ந்து பயிற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இதோட இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சென்டென்ஸ் பார்த்தோம்? அதாவது விமல் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான் அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல விமல் lived in a village அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த சென்டென்ஸை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் பார்க்கலாம். அதாவது விமல் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பாருங்க. அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் பாருங்க. தமிழில் ரெண்டுமே பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. சரிங்களா? அதாவது அதுவும் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான் அப்படின்னு தான் இருக்கும், இதுவும் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான் அப்படின்னு தான் இருக்கும். அதாவது ரெண்டு டென்ஸுமே நாம் வந்து கடந்த காலத்தில் நடந்த செயல்களை சொல்வதற்கு தான் நாம் பயன்படுத்துவோம். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு, அதை இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இந்த சென்டென்ஸோட இன்னும் ஒரு சில வேர்டு வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். அதாவது விமல் 2020 ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான். என்ன வேர்டு சேர்த்துருக்கிறேன்? அதாவது சென்டரில் பாருங்கள் 2020 அப்படிங்கிற வேர்டு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். என்ன அப்படின்னா இந்த ரெண்டு டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக. ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே என்ன பார்த்தோம்? விமல் lived in a village, அதாவது விமல் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன வேர்டு இருக்குது? 2020 அப்படிங்கிற வேர்டு. சரிங்களா? அதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? அதாவது 2020 அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஃப்ரம் 2020 அப்படின்னு சொல்லணும். இப்போது இருந்து அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டு நான் பயன்படுத்தியிருக்கிறேன்? ஃப்ரம் அப்படிங்கிற வேர்டு நான் பயன்படுத்தியிருக்கிறேன். சரிங்களா? இதே சென்டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது தமிழில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது விமல் 2020 ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான். சரிங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் வந்து வேர்ட்ஸும் மாறும், மீனிங்கும் மாறும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விமல் வசித்து வந்தான். இது எப்படி சொல்கிறது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அப்போது விமல் ஹேஸ் lived அப்படின்னு சொல்லணும். விமல் ஹேஸ் lived அப்படின்னா விமல் வசித்து வந்தான் அப்படிங்கிற மீனிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். எங்கே? ஒரு கிராமத்தில். அப்போது இன் ஏ வில்லேஜ். எப்போதிலிருந்து? 2020 இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். சரிங்களா? ஏற்கனவே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த 2020 அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்? ஃப்ரம் 2020 அப்படின்னு பயன்படுத்தணும். இதே இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த 2020 அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா சின்ஸ் 2020 அப்படின்னு சொல்லணும். இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அந்த இருந்து அப்படிங்கிற மீனிங்க்கு வந்து ஃப்ரம் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அந்த இருந்து அப்படிங்கிற மீனிங்க்கு வந்து சின்ஸ் பயன்படுத்தணும். சரிங்களா? ரெண்டையுமே நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடாது. ஓகே, இப்போது இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா அதாவது அந்த கிராமத்தில் வந்து 2020 நான் வசிக்க ஆரம்பித்தேன். இப்போது அதாவது ப்ரெசன்ட், அதாவது ஒரு டேட் போட்டிருக்கு இல்லையா? இது வந்து என்ன டேட் அப்படின்னா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண டேட். சரிங்களா?
அப்போது நீங்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ எப்போ பார்க்கீங்களோ அப்போ வரைக்கும் அவன் வந்து கிராமத்தில் தான் வசித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மீனிங். அதாவது 2020 வசிக்க ஆரம்பித்தான். இப்போ அதாவது ப்ரெசன்ட் வரைக்கும் அவன் எங்கே தான் வசிக்கிறான், கிராமத்தில் தான் வசிக்கிறான் அப்படிங்கிற மீனிங். அதே இது சிம்பிள் பாஸ்டன்ஸில் அது என்ன மீனிங் அப்படின்னா, அதே மாதிரி 2020 வசிக்க ஆரம்பித்தான். ஆனால் இப்பொழுது அதாவது ப்ரெசன்ட், சரிங்களா, ப்ரெசண்டில் வந்து அவன் வந்து அந்த கிராமத்தில் வசிக்கிறானா அப்படின்னா கிடையாது, வேறு எங்கோ வசிக்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஈஸியாக புரியும் பாருங்க. அதாவது நான் 2020 2023 வரை ஜியோவில் வேலை செய்தேன். சரிங்களா, இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. 2020 வேலை செய்ய ஆரம்பித்தேன், எப்போ முடிச்சிட்டேன், 2023 வேலையிலிருந்து நின்று விட்டேன். சரிங்களா, இதுதான் அதோட மீனிங். அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம வந்து என்ன டென்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் அவன் வந்து அந்த ஜியோவில் வேலை செய்யலை. சரிங்களா, 2020 வேலை செய்ய ஆரம்பித்தான், 2023 நின்று விட்டான். அப்போ ப்ரெசண்ட்டில் அவன் வேலை செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் எப்படி சொல்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜியோவில் வேலை செய்தேன். எப்படி சொல்கிறது, ஐ ஒர்க்ட் இன் ஜியோ அப்படின்னா என்ன மீனிங், நான் ஜியோவில் வேலை செய்தேன். எப்போதிலிருந்து எப்போது வரை, 2020 2023 வரை. அப்போது ஃப்ரம் 2022 2023. சரிங்களா, இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங், அதாவது இப்பொழுது வேலை செய்யவில்லை அதான் மீனிங். 2020 வேலை செய்ய ஆரம்பித்தேன், 2023 நின்று விட்டேன். இப்போ வந்து 2024 இதில் வந்து நான் வந்து வேலை செய்யவில்லை அப்படிங்கிற மீனிங். அதே இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன மீனிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே சென்டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும், ஐ ஹவ் ஒர்க்ட் இன் ஜியோ. அதாவது அங்கே வந்து என்ன பயன்படுத்தணும், ஃப்ரம் பயன்படுத்தக்கூடாது, என்ன பயன்படுத்தணும், சின்ஸ் 2020. இங்கே ஏன் டூ பயன்படுத்தலாம் அப்படின்னா, அந்த வேலை செய்யக்கூடிய செயல் வந்து முடியவில்லை, இப்பொழுது ப்ரெசண்ட்லேயும் அவன் வந்து ஜியோவில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மீனிங். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதே சென்டென்ஸை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஒர்க்ட் இன் ஜியோ ஃபார் 4 years. இது வந்து என்ன டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. அதாவது நான் கடந்த 4 வருடங்களாக ஜியோவில் வேலை செய்தேன், இப்பொழுது வேலை செய்யவில்லை அப்படிங்கிற மீனிங். சரிங்களா, அதே இது ஐ ஹவ் ஒர்க்ட் இன் ஜியோ ஃபார் 4 years. நான் கடந்த 4 வருடங்களாக ஜியோவில் வேலை செய்தேன், இப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா, ஓகே.